வணக்கம். குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். 2-3 பேரோட அலறல் என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல் பர்சன் திவ்யா சத்யராஜ் அவர்கள். அவங்களுக்கு திமுகல ஒரு பதவி கொடுத்துட்டாங்களாமா ஐடி விங்ல. அதனால எப்போ வேணா அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேர்ல போய் பார்க்க முடியும். எனக்கு அந்த அளவுக்கு உரிமையை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நிர்வாகியே இந்த மாதிரி பொறுப்புக்கு வந்த அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எப்போ வேணா போய் பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன கேள்வி, நீங்க திரு சத்யராஜ் அவர்கள், அதாவது நடிகர் சத்யராஜ் அவர்களோட மகளா இல்லாம சாதாரண திவ்யாவை போய் அந்த பதவியில இருக்கீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்க முடியுமா? முடியாது தானே. அந்த சத்யராஜ்ன்ற பேருக்கு தான் உங்களுக்கு அந்த பர்மிஷன். அந்த சத்யராஜ்ன்ற பேர் இல்லைன்னா நீங்க சாதாரண திவ்யா. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சாதாரண திவ்யா, சாதாரண மக்கள்ல போய் அந்த பொறுப்புல இருக்கீங்கன்னா நீங்க பல நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விதி. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பு. ஒரு அக்கா டிவிக்கே அசிங்கப்படுத்துறதா நினைச்சு பொறுப்பு கொடுக்கல, பதவி கொடுக்கலன்னு கடைசியில் அவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க தலையில. அந்த மாதிரி கேஸ் தான் நீங்களும். அவங்க எப்படி மெச்சூரிட்டி இல்லாம இருக்காங்களோ அப்படிதான் நீங்களும் மெச்சூரிட்டி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி அந்த பதவி கொடுத்தாங்கன்னு தெரியல. அடுத்த விஷயம், நீங்க அஜித் அவர்களை பத்தி பேசியிருந்தீங்க இல்லையா? அவங்க ரசிகர்கள் பெண்ணை இழிவுபடுத்த மாட்டாங்க, சோசியல் மீடியாலையும் அபியூஸ் பண்ணி பேச மாட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ரசிகர்கள் தரக்குறைவா பேசுறாங்க, இதை அவர்கள் கண்டிக்க மாட்டேங்கிறாருன்னு. முதல்ல அஜித் அவர்களுக்கு நான் கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். திரு அஜித் அவர்கள் இன்னும் அரசியலுக்குள்ள வரல. அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னா நீங்க இப்ப விஜய் அவர்களை என்னென்ன பேசுறீங்களோ இதே அளவுக்கு அவரையும் பேசுவீங்கன்னு நல்லா தெரியும். அப்போ அதே ரசிகர்கள் என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப நடக்குது இல்லையா? இதை விட டபுள் மடங்கு நடக்கும். முக்காவாசி ஆக்டர்ஸோட ரசிகர்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தான் இதுக்கு திருப்பி பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போலதான் ரஜித் அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னா அவருடைய ரசிகர்கள் இல்லாம இருக்கிற யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணதான் செய்வாங்க. அது உங்களுக்கு அபியூசிவா தான் தெரியும். நீங்க ஏதாவது அஸ்திரத்தை ஏவுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பவர்ஃபுல் அஸ்திரமா ஏவுங்க. சும்மா புசு போற அஸ்திரமா ஏவாதீங்க. அடுத்த ஒரு விஷயம், சூர்யா அவர்களை பத்தி பேசுனீங்க. அவர் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றாரு, அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நடத்துறாரு. அவருக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அதாவது அவரு தான் அரசியலுக்கு வர தகுதியானவர் அப்படின்னு சொல்றீங்க. அவர் பர்சனல் லைஃப்குள்ளேயே அதுக்குள்ளேயே நான் போகவே விரும்பல. உங்களுக்கு இன்னும் திரு விஜய் அவர்களோட ஹிஸ்டரி பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா போய் தயவு செய்து செக் பண்ணுங்க. அவர் எப்போல இருந்து மக்களுக்கு உதவிட்டு இருக்காரு. சைலண்டா வேலையை பார்த்துட்டு வரதுல அவர் மிஞ்சிற ஆள் கிடையாது. அவ்வளோ சீக்கிரட்டா தான் போயிட்டு வருவார். அப்படியும் லீக்கார விஷயங்கள் தான் முக்காவாசி இதுல இருக்கும். இப்படி இருக்கும்போது நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா ப்ரூஃப் இல்லாம வைக்காதீங்க ப்ளீஸ். அதாவது இது உங்க பேரை தான் அசிங்கப்படுத்துது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திமுக கட்சி ஏன் இவ்வளவு வீக்கா போயிட்டு இருக்குன்னு தான் யோசிக்க தோணுது. உங்க மேல எனக்கு பாவமா இருக்கு. உங்களை விட திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா கீழே தொண்டர்களோ இல்ல நிர்வாகிகளோ இவ்வளவு வீக்கா இருக்காங்க. இன்னும் தலைவராகவே வரல. நான் போட்டியிட போறேன்னு தான் சொன்னாரு. அதுக்கே இப்படி கொந்தளிக்கிறீங்க. உங்களுக்கு எதிர்கட்சியா ஒரு அதிமுகன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு பேச்சு பேசுறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எதிரியே கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான எதிரி விஜய் அவர்கள் தான் முடிவே பண்ணிட்டீங்க. அந்த காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாமே புசு போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு புரியவே இல்லை. அடுத்த விஷயம், நாம் தமிழர் கட்சி. எனக்கு இவங்களை பத்தி பேசும்போது சிரிப்பு தான் வருது. இங்கே திரு விஜய் அவர்களுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸா எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற காண்டா என்னன்னு தெரியல. நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி அவங்க கட்சிக்குள்ள சில பேர் ஆரம்பிக்கிறீங்க. ப்ரூஃப் கரெக்டா வைங்க, பேசுறத கரெக்டா பேசுங்க. நாம் தமிழர் கட்சின்றது சீமான் அவர்களுடைய கட்சி தானே. சீமான அண்ணான்னு சொல்ற நீங்க அவருக்கு கீழே இருக்கும்போது அவர் ஃபாலோ பண்ற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். கரெக்டுங்களா? அவர் தமிழ் தேசியத்தை விரும்புகிறவர். தமிழ் தேசியம் தான் என்னுடைய கொள்கை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் நீங்களும் அண்ணாவை பத்தி பேசும்போது அதே தமிழ் தேசியத்தை நீங்களும் கொண்டாடுறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்க தமிழ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு எப்படி தெரியுமா? நீங்க பேசுறதை வச்சுதான் தெரியும். நான் சில பேரோட சேனல் கவனிச்சிட்டு இருக்கேன். அவங்கள வாண்டடா தமிழக வெற்றி கழக தலைவரை அசிங்கப்படுத்துறது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு கொசு யூடியூபர். நான் ஒரு பேரை சொல்ல விரும்பல. எனக்கு ஏன் கொசுன்னு திட்டுறேன்னா, விட்டா இன்னும் அதிகமா வார்த்தை வந்துடும். அந்த காரணத்துக்காக தான் கொசுன்னு ஒரு அடமொழியை வச்சுட்டேன். அந்த புள்ள கொசு என்ன பண்ணுது, விஜய் அதுடா, விஜய் இதுடான்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. டே, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்கிய. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி இவ்வளவுதான் நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் உன் பேரை கூட நான் சொல்ல விரும்பல. ஏன்னா உன் பேரை சொன்னீர்கள், இதை பாக்குற நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்க உனக்கு கெட்ட கமெண்ட் போடுவாங்க, இல்ல திட்டுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு. இப்படி கூட நீ ப்ராப்ளம் ஆகாதடா. அந்த கொசுவோட சேனல்ல போடுற வீடியோஸ் மிஞ்சி போனா 1000 தொடர்றது ரொம்ப கஷ்டம். சீமான் அவர்களுடைய நல்லதுக்காக தான் இதை பத்தி பேசுறேன். ஏன்னா அவர் தமிழ் தேசியம் பேசி தமிழை வளர்க்கணும், தமிழர்களுக்காக வாழணும்ன்ற மாதிரி பேசுறாரு. ஆனா இருக்கிற கொசுக்கள் என்ன பண்ணுது, தமிழே தெரியலங்க. அதாவது இந்த எரல வழலன்னு வாங்க தெரியுமா, அது வரல. அந்த ழான்றது வரல.
இப்ப தமிழ் அப்படின்னு பேசுவோம் இல்லையா, அந்த தமிழ்ன்ற வார்த்தை அந்த அந்த கொசுவோட வாயில தமிழ் அப்படின்னு வருது. கதற விட்ட அப்படின்னு போட்டா எந்தரா போடுவோம்? இந்தரா போடுவோமா? அவன் இந்தரா போட்டிருக்கான். அந்த கொசு முதல்ல போய் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிச்சுட்டு வர சொல்லுங்க. அப்புறமா நீ விர்ச்சுவல் வாரியராவது நாம் தமிழர் கட்சிக்கு. தப்பே இல்லை. முதல்ல படிடா, அப்புறம் வாடா. பாவம் உங்க அம்மா அப்பாலாம் சொல்லி கொடுக்கல போல இருக்கு. நான் சொல்றேன் அக்கா, போயிட்டு வாடா தம்பி, சரியா? இந்த நாம் தமிழர் கட்சி சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல தமிழை கொலை பண்றீங்க பாத்தீங்களா? தயவுசெய்து நீங்க தமிழ் தேசியத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு மட்டும் வந்துடாதீங்க. ஐயா சீமான் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி மக்களை முதல்ல களை எடுத்துருங்க உங்களதுல இருந்து. இல்லைன்னா தமிழ் தேசியம் ரொம்ப கஷ்டம். நான் பிறப்பால் ஒரு தெலுங்கு பொண்ணு. 1 வயசுல இருந்து நான் இந்த சென்னையில தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கேன். நான் இங்க படிச்சது தமிழ் மீடியம். திருமணம் செஞ்சது ஒரு தமிழரை. இப்போ வரைக்கும் நான் ஓட் போட்டுட்டு இருக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கு தான். தமிழ்நாட்டுக்கும் சரி தமிழுக்கும் சரி நான் எவ்வளவு உண்மையா இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஊருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஆந்திரா பக்கம் சொல்றேன், போகணும்னா அங்க அதாவது தெலுங்குல சொல்லுவாங்க, ஒச்சே சார் அறம் பிள்ளல் அப்படின்வாங்க. அதாவது வந்துட்டாங்கடா தமிழ் பிள்ளைகள். அறம்னா தமிழ்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, தமிழ் அததான் அறம் சொல்லுவாங்க. தமிழ் பிள்ளைகள் வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க கெத்தா ஆமா நாங்க மெட்ராஸ்ல இருந்து வருவோம் அப்படின்னு கெத்தா சொல்லிப்போம். அந்த மாதிரி தமிழ் பேசி வளர்ந்தாங்க. அங்க போய் நாங்க அவங்களுக்கு தமிழ் கத்துக் கொடுப்போம். பெரியம்மா நீங்க இதை பேசுங்க, சித்தி நீங்க இப்படி பேசுங்க, பெரியப்பா கிட்ட இப்படி பேசுங்க, இந்த வார்த்தை சொல்லுங்க அப்படின்லாம் காமெடியா பண்ணி நிறைய தமிழ் அந்த மாதிரி. இப்போ அவங்க போது என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது அவங்க தமிழ்ல தான் பேசுவாங்க. அதாவது இவரு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது தெலுங்குல பேச மாட்டார், தமிழ்ல தான் சொல்லுவார். அவங்க தமிழ்ல பதில் கொடுப்பாங்க, தெரிஞ்சும் தெரியாத தமிழ்ல பதில் கொடுப்பாங்க. அந்த தமிழுக்கு அவ்வளவு அழகு. அந்த தமிழ் அழகை ரசிச்சு அவங்க தமிழ் படம் பார்க்க ஆரம்பிச்சு இப்போ விஜய்க்கு அவங்களும் ஒரு ஃபேன். அங்க இருக்கவங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கட்சியில என்ன நடந்துட்டு இருக்கு, அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு விரும்பி விரும்பி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எப்பெல்லாம் உங்க அலற சத்தம் கேட்குதோ அப்பெல்லாம் இந்த ஸ்பைடர் படத்துல வர எஸ்ஜே சூர்யா மாதிரி காதை இப்படி தீட்டிக்கலாமான் இருக்கு. கொஞ்சம் சைக்கோத்தனமா தான் இருக்கு. இருந்தாலும் பதவிக்கே வராத ஒருத்தருக்காக இவ்வளவு அலறீங்களே, பதவிக்கு வந்துட்டா பார்ப்போம். இன்னும் உங்களுடைய அலறல் சத்தம் இன்னும் எவ்வளவு தூரம் கேட்கும்னு பார்ப்போம்.